கோபாலபுரத்துக்கு விசுவாசமாக இருந்தால் அமைச்சராக நீடிப்பார் அப்படின்றது தான் தெரியும். வேறு எதுவும் செஞ்சி மஸ்தான் சூனியம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எந்த தொனியில் சொல்கிறீங்க, எதுக்காக சொல்கிறீங்க? இல்லை, ஒரு பொன்முடி கொஞ்சம் ஆணவத்தின் உச்சத்துக்கு செயல்பட்டார். பொன்முடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்புல நம்மளை. டோட்டலாக அரசியலேருந்தே விலகணும் அப்படின்ற முடிவு கூட செஞ்சி மஸ்தான் எடுத்ததாக சில பேர் சொன்னாங்க என்கிட்ட. அந்த நாட்டில் வந்து ஒரு நடிகனாக இருந்தால் போதும், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி எல்லாமே கிடைக்கும். உண்மைதான், அப்படின்னு உண்மைதான். இப்போ நீங்கள் அஜித்துக்கு கொடுத்துருக்கீங்க, அஜித் என்ன செஞ்சுருக்காரு? அவர் குடும்பம் நல்லா இருக்குது. ஒரு 350-400 கோடிக்கு வந்து ஒரு 5 தலைமுறைக்கு நல்லா வாழும். பாஜகவுக்கு ஜிங்ஜா போட்டால் விருதுகள் கிடைக்குது. இனி தமிழக மக்கள் வந்து நீங்கள் திருமணம் நடந்தாலும் யாராவது வந்து கேள்வி கேட்க முடியுமா? இப்போ என் வீட்டில் திருமணம் நடக்குது, என் திருமணம் நடக்கும்போது எப்படி இலையில் எல்லா பொருளும் வைக்கிறனோ அதேமாரி சைடில் ஒரு பாட்டிலும் வச்சா காவல்துறை வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் நல்லாவே செயல்படுது. கடந்த ஆட்சியோடு இது நல்லா இருக்குது, கம்மியாக இருக்குது குற்றங்கள். கடந்த ஆட்சியோட குற்றங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்படி குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு, என்னுடைய ஆட்சியில் நான் இதையும் இன்னும் சரிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு முதல்வருக்கு உண்டான அழகு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறது, எதை கேட்டாலும் மற்ற மாநிலங்கள், திமுககாரனுக்கு வேறு வேலையே இல்லை, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தடாரலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். மனோஜ் தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்றுட்டு அப்புறம் 10 பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த மீண்டும் பதவி ஏற்பு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அது சரியான ஒரு நடவடிக்கையா, இல்லை எப்படி இதை பாக்குறீங்க? ஏன் நிற்கிறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, ரெண்டுமே தெரியல. ரெண்டும் புரியாத புதிராக இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஊடகங்களுக்கு புரியல. எதுக்காக நீக்கினாங்க? அமைச்சராக இருந்தார், ஏதாவது காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்கணும். என்ன காரணம் அதுவும் தெரில. இப்போ கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் அதுவும் தெரில. ஆக மொத்தம் ஒன்று மட்டும் தெரியுது, கோபாலபுரத்துக்கு விசுவாசமாக இருந்தால் அமைச்சராக நீடிப்பார் அப்படின்றது தான் தெரியுது. வேறு எதுவும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி பொன்முடி அவர்கள் வந்து அவருடைய சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் காரணமாக அவருடைய கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அடுத்ததாக அவருடைய மினிஸ்டர் பதவியும் போக போகுது. இப்போ எம்எல்ஏ பதவி மட்டும் தான் இருக்குது. செஞ்சி மஸ்தான் சூனியம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எந்த தொனியில் சொல்கிறீங்க, எதுக்காக சொல்கிறீங்க? இல்லை, ஒரு பொன்முடி கொஞ்சம் ஆணவத்தின் உச்சத்துக்கு செயல்பட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாவட்டங்களில் வந்து ஒரு சிறுபான்மை ரீதியாக மஸ்தான் மட்டும்தான் இருந்தார். அவரை ஓரம் கட்டணும், ஒதுக்கணும்னு சொல்லி அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சீனியர் மோஸ்ட்டு தான். இன்றைக்கி நேற்று கட்சியில் சேர்ந்து செந்தில் பாலாஜி மாரி கட்சியில் சேர்ந்தவர் இல்லை யார் மஸ்தான். அவரும் நீண்ட காலமாக இருக்கார் இதுலேயே. ஆனால் அவரை ஓரம் கட்டுறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செஞ்சது பொன்முடி தான். ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் வந்து அவர் மைக்கேருந்து பிடிக்கிற மைக்கை பிடிக்கிட்டு போயா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து கலெக்டர் வந்து இருக்கார், இவரும் உட்காந்துருக்க, பக்கத்தில் போய் இவர் உட்கார, இவரை எழுப்பிட்டு கலெக்டரை உட்கார வைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப அவரை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். தலைமைக்கு சொல்லி செஞ்சி மஸ்தான் இருந்த விழுப்புரம் மாவட்ட கிழக்கு பகுதியை மாவட்ட செயலாளராக தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாரு. எல்லாமே தொடர்ந்து செஞ்சி மஸ்தானை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தார், டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார். திமுக தலைமையும் பொன்முடியுடைய பேச்சை கேட்டு தான் செஞ்சி மஸ்தானே ஓரம் கட்டினாங்க. இந்நிலையில் தான் வந்து அந்த ட்வீட்டை வந்து நான் போட்டது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப வேதனையில் இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன் நான். இதேமாரி வந்து பொன்முடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்புல நம்மளை. டோட்டலாக அரசியலேருந்தே விலகணும் அப்படின்ற முடிவு கூட செஞ்சி மஸ்தான் எடுத்ததாக சில பேர் சொன்னாங்க என்கிட்ட. அந்த அடிப்படையில் தான் வந்து செஞ்சி மஸ்தான் வச்ச சூனியம் இப்போ நல்லாவே வேலை செய்து போல் இருக்குது. ஏன்னா முதல்ல கட்சி பதவி போச்சு, இப்போ அமைச்சர் பதவியும் போச்சு, அடுத்து எம்எல்ஏ இருக்குது, அந்த எம்எல்ஏ பதவியும் போடும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் போட்டது. வேறு அதே தான் சார். இப்போ பொன்முடி அவர்கள் வந்து அவர் சொல்லி தான் வந்து செஞ்சி மஸ்தான் அவர்களை கட்சியிலேருந்தே வந்து ஓரம் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்டவரை வந்து அடுத்தது எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்கி அவருடைய இப்படி எல்லா பதவிகளும் பறி போயிடும், அவர் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை அவருக்கு அந்த இல்லைம்மா, பொன்முடியை பொறுத்தவரையிலும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாதுமா. அவரை வந்து ஒரு திமுக தொண்டர் மாதிரி கரெக்டானு விட்டுணும். ஏன்னா எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாப்புல, அவங்க மகனும் வந்துட்டாப்புல இப்போ ஃபீல்டுக்கு, இவரை ஒதுக்கி விட்டுணுன்ற. ஏன்னா அவ்வளோ வன்மமாக பேசக்கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தாரே அவரை வந்து ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கு
அவருடைய மனைவி, அவருடைய மகள், அவருடைய பேத்தி எல்லாம் சேர்ந்து செருப்பால் அடித்து தொடப்பக்கட்டையால் அடித்து மடமாக வீட்டுக்கே வராத போடா அப்படின்னு துரத்தி விடணும். அப்படி விட்டால் தான் திருப்தியை தவிர. ஏன்னா அது போன்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. நீண்ட பாரம்பரியமான கட்சின்னு திமுக நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அண்ணா காலத்திலேருந்து பெரியார் காலத்திலேருந்து நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வளர்ந்தவங்கன்றீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துறதா பொது வெளியில்? ஒரு தேர்ட் பர்சன் கூட இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு கூட இப்படி கேவலமாக இப்படி வன்மமாக பயன்படுத்துறது இல்லைல்ல. அதை விட மோசமாக நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்றது தான் என்னுடைய பார்வையில். சார் அதே மாதிரி இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தீங்க, அந்த நாட்டில் வந்து ஒரு நடிகனாக இருந்தால் போதும் பத்மபூஷன், பத்மஸ்ரீ, எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி எல்லாமே கிடைக்கும். உண்மைதான், அப்படின்னு உண்மைதான். நீங்கள் என்ன தான் சமூக செயற்பாட்டில் வந்து மக்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் உங்களால் எதுவுமே ஆக முடியாது. ஒரு கூத்தாடி ஆகுங்க, நீங்கள் நினச்சது எல்லாமே ஆகலாம். அப்போ இது இப்போ இது யாரை குறித்து சொல்ல வரீங்க? இல்லை யாரும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். இப்போ கங்கனா ரணாவத்துன்னு ஒரு பெண், அவங்க காஷ்மீர்லேருந்து ஓடி வந்து அகதிகள். அவங்க டெல்லியில் தங்கி தான் அப்புறம் நடிகையானாங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. அவங்க நடிக்காத படங்களே இல்லை. அப்புறம் இங்கே A+ படத்தெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து அரசாங்கமே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ MP ஆனாங்க, அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க இல்லை. அந்த பொம்பளை இப்படி உட்காந்துட்டு பொது நிகழ்ச்சிகளை எப்படி பேசணும்னு கூட தெரியாமல் இப்போ தான் சுதந்திரமே கிடைச்சிது. 2014 தான் சுதந்திரம் கிடைச்சதுன்றது. எப்போ 2014 தான் சுதந்திரமே, இந்தியா சுதந்திரம் கிடைச்சிதான். இது மோடி பிரதமரான பிறகு. அப்போது வந்து சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய இன்னுயிர்களை நிறுத்த எத்தனையோ ஆண்டுகள் சிறை கழித்த லட்சக்கணக்கான இந்தியர்களை கேவலப்படுத்துறது சமமாக இல்லையா? அப்போ அது போன்ற ஒரு பெண்ணை வந்து MP ஆக்கி நீங்கள் அமைச்சராக கூட ஆக்குவீங்க. அப்போது ஒரே தகுதி நடிகை இருந்தால் போதுமா? திரையில் நடித்தா போதும் போல இருக்குது. இப்போ எல்லா பதவிகளும் அவங்கள தேடி வருதுதான் இல்லையா? எல்லாருக்கும் அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ இந்த பத்மபூஷனை பார்த்தீங்கன்னா சரி, விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்குறாங்க, லாஜிக்காக அதை ஏற்றுக்கலாம் நம்ம. ஏன்னா அது ஒரு திறமைக்கு உண்டான ஒரு பரிசாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நடிகர்களுக்கு நீங்கள் தரீங்கன்னா என்ன காரணம் என்ன? அவன் ஏதோ யாரோ ஒருத்தன் எழுதுகிறான் கதை, எவனோ ஒருத்தன் மண்டை கசைக்கு வசனங்கள் எழுதுகிறான், எவனோ ஒருத்தன் இரவு பகல் தூங்காமல் அதை டைரக்ட் பண்ணுறான், எவனோ ஒருத்தன் இசையமைக்கிறான், எவனோ ஒருத்தன் பின்னணி பாடல் இருக்கிறான், எவனோ ஒருத்தன் வந்து பொண்டாட்டியுடைய சொத்து பிள்ளையுடைய சொத்தெல்லாம் விற்று படம் தயாரிக்கிறான். நடிக்கிற நடிகர்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ விருது கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற, அவங்கள கௌரவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க நாட்டுக்கு செஞ்ச பணிகள் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் அஜித்துக்கு கொடுத்துருக்கீங்க, அஜித் என்ன செஞ்சுருக்காரு? அவர் குடும்பம் நல்லா இருக்குது. ஒரு 350-400 கோடிக்கு வந்து ஒரு 5 தலைமுறைக்கு நல்லா வாழும். அவர் கார் ரேஸ்ல சமீபத்தில் ஜெயிச்சாரு, அதனால அப்படின்ற அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால். ஏன்னா இப்போ எல்லாருமே நீங்கள் அப்படி தானே கொடுக்குறீங்க. ஒரு 5 குடும்பம் 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு ஒரு குடும்பம் நல்லா வளமாக வாழும். இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அர்ப்பணிச்சாங்களா? ₹1 காசு கூட கொடுக்க முடியாது. சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு செய்கிறாங்க. இது போன்ற நபர்களுக்கு தான் இந்த மாதிரி பதவிகள்லாம் தேடி வருதுன்னா அந்த விஷயத்தை தான் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமூக செயற்பட்ட ஒரு காலம் வந்து பத்மபூஷனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த விருதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பணி, தன்னுடைய வாழ்நாளில் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்த மக்கள் பணி செஞ்ச நபர்களுக்கு கொடுக்கப்படும். இனி யாருக்கு அப்படி தராங்க? பாஜகவுக்கு ஜிங்ஜா போட்டால் விருதுகள் கிடைக்குது. ஓகே சார். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போது வாக்குச்சாவடி அந்த இதில் வந்து திமுகவினருக்கு வந்து அந்த அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா விருந்து அதோடு சேர்த்து மதுவும் கொடுத்துருக்குறாங்க. அது பெரிய விஷயமா வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஒரு விருந்து வைக்கிறதுல மதுவோடு சேர்ந்து விருந்து, அதுவும் திமுக கட்சி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு இதில் அதை எப்படி நம்ம பார்க்குறீங்க? திராவிட மாடல் புது விதமான ஒரு இது அறிமுகப்படுத்தியிருக்கு தமிழ் மக்களுக்கு. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் வெறும் சோறு, முன்னாடி எப்படின்னா சாப்பாடு வைப்பாங்க, அதன் பிறகு என்னாச்சு ஸ்வீட் வச்சாங்க, அதன் பிறகு ஐஸ்கிரீம் வச்சாங்க, அதன் பிறகு பீடா உட்பட எல்லாமே வச்சாங்க. இப்போது வந்து என்னென்னா மதுவுடனும் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கு திமுக. வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க வியாபாரம் களைகட்டணும் இல்லை, டாஸ்மாக் விற்பனை அதிகரிக்கணும். அதனால் நாங்களே அறிமுகப்படுத்துகிறோம் பாருங்கள். அது ஒரு விளம்பரமாக தான் நீங்கள் பார்க்கணும். இனி தமிழக மக்கள் வந்து நீங்கள் திருமணம் நடந்தாலும் யாராவது வந்து கேள்வி கேட்க முடியுமா? இப்போ என் வீட்டில் திருமணம் நடக்குது, என் திருமணம் நடக்கும்போது எப்படி இலையில் எல்லா பொருளும் வைக்கிறனோ அதேமாரி சைடில் ஒரு பாட்டிலும் வச்சா
ஏன் வைக்கிறீங்க, இப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா அதுக்கு நாங்கள் பாருங்கள், திமுக இளைஞரணி மாநாட்டில் இப்படி வச்சுருக்காங்க, நாங்கள் வச்ச மட்டும் என்ன குறை சொல்கிறீங்க? இப்போ நாளைக்கு செல்வந்தர்கள் அதை செய்ய தான் போகிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் ஊருக்கு பணத்தை உலக பணத்தெல்லாம் கொள்ளையடித்து வச்சுருக்கவங்க தான் செய்வான். நியாயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொண்ணையோ புள்ளையோ கரையாத்திரமோ எவனோ இப்படி செய்ய மாட்டான்னு வைங்க. நாதாரிங்க இந்த நாதாரித்தனமான வேலைகள் செய்ய மாட்டான். ஆனால் இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் வந்து இப்படியெல்லாம் வந்து விருந்தாக வைக்க தான் போகிறாங்க. இது ஒரு முன்னுதாரணமாக தமிழக அரசு, அதுவும் திமுகவே அதை எடுத்திருக்குன்னு சொன்னால் எவ்வளோ அயோக்கியத்தின் உச்சம் இல்லை. வேறு யாராவது நிகழ்ச்சிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் இப்படி மது விருந்து வச்சாவே தடை விதிக்கணும் என்ன. ஆனால் ஏன் இது வந்து ஏற்கனவே ஜீவோ போட்டது தானுங்க. அவங்க திருமண மண்டபங்களில் வந்து தானியந்தி பார்களை வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டது தானே தமிழக அரசு. அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவித்தோன்னு தானே அதை வந்து ரத்து பண்ணலை, அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது விளையாட்டு மைதானங்களில், திருமண மண்டபங்களில், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பொது இதில் வந்து தானியங்கியாக வந்து மது விற்பனை பண்ணுறதுக்கு உண்டான ஜீவோ போட்டாங்க. அதை வந்து பயங்கர கடுமையான எதிர்ப்புகள் வந்ததுனால தான் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து இப்போ அவங்களுடைய நிகழ்ச்சி, திமுகவுடைய இளைஞரணி நிகழ்ச்சியிலேயே அதை துவக்கி வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். நம்ம இப்போ சட்டசபையில் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசினது தான் பெரும் வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. முதல்ல காவல்துறை வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் நல்லாவே செயல்படுது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு தான் வந்து மண் விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு நல்லா வந்து செயல்பட்டு தான் இருக்குது. ஆமாம், நல்லதாக செயல்படுது. ஆம்ஸ்டாங் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஆளுமை, அவர் கொல்லப்பட்டது உங்கள் கட்சி உங்களுக்கு நல்லா தானே செயல்படும். அப்போ அவர் உங்களுக்கு தேவையில்லை, கொல்லப்பட்டுமே மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாதுகாப்பு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்பவுமே மற்ற மாநிலங்களை ஒப்பிடாத கூடாதுமா. நான் என்ன சொல்றேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலே மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறது, எலக்ட்ரிசிட்டி பில்லை பற்றி பேசும்போது மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறது, எல்லாத்தையும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறதுன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கா இல்லையா? மற்ற மாநிலங்களோடுங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வட இந்தியாவில் வந்து என் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் பூந்து போலீஸ் ரைடு பண்ணும்போது 4 துப்பாக்கி எடுப்பாங்க, ஒரு 50 தோட்டா எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்க. அது ஒரு வரி செய்தி. அங்கே இங்கே வந்து ஒரு துப்பாக்கி என் வீட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்தி. ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரம் முழுக்க இல்லாத ஒரு மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். இது உண்மையை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அப்போது மற்ற மாநிலங்களை இப்போ நாளைக்கு துப்பாக்கி கலாச்சாரம் கூட வந்துன்னா, ஆமாம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் கம்மி தானேங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லுவார். நான் கேட்குறேன், மற்ற மாநிலங்களில் அதெல்லாம் ஒரு வரி செய்தி. வானதி சீனிவாசன் அவர்கள் இதை சொல்லும்போது ராமாயணத்துலையுமே வந்து பெண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, வானதி சீனிவாசன் அவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்க, நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். அவங்க அரசியல் அப்படி பேசினா திமுக என்ன செய்தோ அதை எதிர்த்து பேசணும், அதுதான் அவங்களுடைய அரசியல், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா டெல்லியிலேருந்து. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மாற்று கருத்து அவங்க சொன்னாங்கன்னா அவங்க அந்த கட்சிக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கிட்டவங்க தான் பார்க்கணும். பாஜக இதில் வச்சு அரசியல் செய்ய பார்க்குறாங்க, எல்லாமே அரசியல் செய்ய தான் பார்க்குறாங்க. ஆனால் முதல்வர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க இல்லையா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, கடந்த சில பேர் கடந்த ஆட்சியோடு இது நல்லா இருக்குது, கம்மியாக இருக்குது குற்றங்கள், கடந்த ஆட்சியோட குற்றங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்படி குற்றங்களெல்லாம் நடந்திருக்கு, என்னுடைய ஆட்சியில் நான் இதையும் இன்னும் சரிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு முதல்வருக்கு உண்டான அழகு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறது, எதை கேட்டாலும் மற்ற மாநிலங்கள், திமுககாரனுக்கு வேறு வேலையே இல்லை, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறது. கரண்ட்டு பில்லு ஏறிச்சு, மற்ற மாநிலம் போய் பாரு, வீட்டு வரி ஏறிச்சு, மற்ற மாநிலங்களை போய் பாரு. ஏண்டா மற்ற மாநிலங்களை பார்த்தா உனக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிடக்கூடாது. மற்ற மாநிலங்களுடைய சட்டம் ஒழுங்கு, நீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்குது. ஜுடிஷியரியே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாக இருக்கும் மற்ற மாநிலங்களில். தமிழ்நாட்டில் ஜுடிஷியரியுமே ஒரு பல்லவன் பஸ் அரசு போக்குவரத்தை ஒன்று பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்காது. பார்த்தீங்கன்னா டபரா பஸ் மாரி இருக்கும், எல்லாமே கூரை மேலெல்லாம் ஏறும். நீ பீகார்லாம் போய் பாருங்கள், கூரை மேலே ஏறிட்டு போவோம். யூபியெல்லாம் போய் பாருங்கள், அப்படி தான் ஏறிட்டு போகிறான். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதனால் ஒரு பஸ்ஸு பற்றி ஏதாவது சொன்னோன்னா மற்ற மாநிலங்கள் பாருன்னு சொன்னால் அது கோவம் வருமா வராது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்து இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் சிறந்து விளங்கணும் அப்படின்றது தான்
மக்களுடைய எதிர்பார்ப்பு, எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 2.0 இப்போ வரைக்கும் பார்ட் 1 மாதிரி அடுத்தது பார்ட் 2 அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வீரியமாக செயல்பட போகுது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பல விதமான விமர்சனங்களும் வந்திருக்கு. நீங்கள் முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய கூற்றுக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது எல்லாரும் கனவு காண்றதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? விஜய் கூட கனவு காண்றாங்க, விஜய் ரசிகர்கள் கனவு காண்றாங்க முதல்வராக விஜய் தான் வருவாப்புலன்னு. எல்லாருக்கும் உரிமை இருக்குது கனவு காண்றது. அதேமாரி வந்து இந்த முறை 26 தேர்தலில் வந்து திமுகவுக்கு கடந்த முறை மாரி வந்து அப்படி ஒரு அசால்ட்னஸ் வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொன்னால் கடந்த முறை வந்துன்னா அதுக்கு உண்டான காரணங்கள் வேறு இருந்தது. ஏன்னா தொடர்ந்து அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி, பாஜக வந்து அதிமுகவில் கையில் வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஆட்டம் போட்டது, இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் விரக்தி ஏற்பட்டு திமுக பக்கம் மாறிச்சு. ஆனால் நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன பெரிய சாதனைன்னு சொன்னால் கூட இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துருக்கீங்களே தவிர அதை தவிர ஒன்றும் இல்லை. அதையும் கூட வந்து 1 லட்சம் ஒரு 50,000 கோடியை கொடுத்துட்டு 1 லட்சம் கோடியை வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் அண்ணா அறிவாலயத்திலேருந்து எடுத்து கொடுத்த காசு இல்லைல்ல. இப்போ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எதிர்கருத்தை வச்சிருக்கிறாரு. 2.0 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 3.0 வரும், கஞ்சா 4.1 வரும், அது கள்ளச்சாராயம், இந்த மாதிரி தான் அதிமுக அரசு இருக்கும், அதிமுக தான் 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை உண்மை அதுதான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போதை வந்து எந்த துறையில் இல்லை. நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க, மாணவிகள் மத்தியில் போதை பழக்கம் எவ்வளோ இருக்குது இல்லையா? சொல்லுங்கள், ஃபேக்டாக பேசுங்க, இருக்கா இல்லைங்களா? இருக்கும் சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வட்டாரத்தில் இல்லை. இல்லை நிறைய இருக்குது. மாணவர்கள் ஸ்கூலில் படிக்கிற மாணவிகள் எல்லார் மத்தியில் வந்து போதை வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் இன்றைக்கி வந்து ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து போதை பவுடர் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், இல்லை மாத்திரை விற்கிறான், இல்லை ஸ்டாம்ப் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தடுக்கணும்னு அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு ஏரியாவில் சேர்ந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தா, காவல்துறை நம்மளை தான் கார்ன் அவுட் பண்ணுறானே தவிர அந்த விற்கிற குற்றவாளிகளை கார்ன் அவுட் பண்ணுறதில்லை. நம்மளை எச்சரிக்கிறான், என்னப்பா உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஸ்டேஷனில், நீ ஏதோ பெருசாக ஏதோ பார்க்குற. அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், யார் ஒரு சமூக ஒழுக்கக்கேடை ஒழிக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் ஒன்று கூடி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் காவல்துறை இருக்குது. அப்போ எப்படி இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும்? நீங்கள் நான் சொல்லக்கூடிய சென்னை போன்ற நகரங்களில் நிறைய ஒவ்வொரு ஏரியாலையும் 10 பேர் இருப்பானுங்க பசங்க, ஒன்று சேர்ந்து இது யார் விற்கிறான், யார் வாங்கி அடிக்கிறான், அவங்கள திருத்தணும். இது போன்ற நபர்களை தான் கார்ன் அவுட் பண்ணுது போலீஸு, கூப்பிட்டு எச்சரிக்கிறது. உன்னை பற்றி டிசிலையும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, கம்ப்ளைண்ட் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீ அரசு வேலைக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் வராது உனக்கு. இப்படி எச்சரிச்சா நமக்கு எதிராக 9 தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். அதாவது பொது சேவை செய்யணும்னு சொல்லி வந்து இறங்கி இது போன்ற விஷயங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கல. இது போல் குற்றங்கள் யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பக்க பலமாக காவல்துறை இருக்குது. ஆனால் 26ல் வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அந்த வந்து இப்போ தீர்மானிக்க விஷயமே இல்லைம்மா. தேர்தல் நெருங்க கூட்டணி 2026 சொல்லும்போது அவங்களுடைய ரொம்ப மெத்தனமா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றீங்க இல்லையா? அப்ப அதிமுக 2026 நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்க? அதான் சொல்றேன், தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி முடிவாகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து சொல்லலாம் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, இந்த கூட்டணி கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க. இப்போ வந்து அனுமானத்தில் சொல்லலாம். பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க, வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா தமிழ்நாட்டில்? அதை தான் நான் சொல்கிறேன். நான் இது பாஜக கூட இப்போ கூட்டணின்னு சொல்ல முடியாது. பாஜக கூட நிச்சயதாம்பலம் பண்ணியிருக்காங்க, திருமணம் நடக்குது, இன்னொரு 10 மாதம் இருக்குது. எத்தனையோ நிச்சயதாம்பலங்களாக கலைஞ்சு போயிருக்கு. திருமணம் மேபி ஆகலாம். ஏன்னா இதே கூட்டணியில நீடிய சில கல்யாணங்கள் நிச்சயத்துக்கு அப்புறம் திருமணமும் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒருவேளை எலெக்ஷன் வரைக்கும் இந்த கூட்டணி செல்லும்னா அப்போ இப்போ பாஜக வந்து அதிமுக கூட இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம்லாம் கிடைச்சிட போகிறது இல்லை. அதிமுக இப்போ அந்த கூட்டணியில் பாமக இருக்குது, தேமுதிக, இதெல்லாம் கட்சிகள் வந்து அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆனால் தான் அதை பற்றி நம்ம முடிவு சொல்ல முடியும். இப்போ அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. சில ஊடகங்களால் சொல்லுவாங்க பாஜக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும்னு சொல்லலாம். சில பேர் பாஜக கூட்டணிக்கு வந்தாலே பாஜகவை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க, கூட்டணியில இருந்தாலும் அது வந்து அதிமுக லாஸ் தான் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானே. எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு 15% வாக்குகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா
20% வாக்குகள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அது முழுக்க திமுகவுக்கு போகிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுன்னா அந்த வாக்கு அப்படியே அவங்களுக்கு போகுது. அதனால் இலவசமாக அவங்க வந்து இந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுருவாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா இந்த வாக்கு விகிதாச்சாரத்தில் ஒரு 50% இல்லை, ஒரு 25% அதிமுக பக்கம் மாறும். அந்த 25% மாறிச்சுன்னு சொன்னால் அப்போது அதிமுகவுக்கு ஒரு பலமாக தான் நம்ம பார்க்க முடியும். பாஜக இருந்ததுன்னா பாஜகவுக்கு ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 3லேருந்து 3.5% மேலே இல்லை. அவங்க என்ன தான் மத்தியில் இருந்தாலும் சரி, இந்த கடந்த முறை 11%ன்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட எல்லா கூட்டணியும் சேர்ந்ததுனால பாமகவுக்கு ஓட் பேங்க் இருக்கா இல்லைங்களா? அதேமாரி வந்து டிடிவி தினகரனுக்கு அவருக்கு கொஞ்சம் ஓட் பேங்க், இப்படியெல்லாம் இந்த சாதி சங்கங்கள்லாம் சேர்த்துக்கிட்டா 11% இன்னைக்கு வந்து அண்ணாமலை பேசிட்டு இருந்தார். அண்ணாமலை தலைமை தாங்கினாலும் பாஜக ஓன்னு வளர்ந்துச்சு. அது வளர்ச்சி இல்லை, வீக்கத்தை கண்டு வளர்ச்சின்னுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட வந்து அதிமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை, பாஜக உள்ளே சேர்த்துக்கணுன்ற எண்ணமே இல்லை. கட்டாயப்படுத்தி பாஜக வந்து இப்போது வந்து அதிமுக தன்னுடைய கட்டுப்பாடில் வச்சுருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒரு தொலைநூறு பார்வையோடு அவர் என்ன நினைக்கிறேன்னா, இது அதிமுக நம்ம இப்போ கூட்டணி வைக்கலன்னு சொன்னால் டோட்டலாக நம்மளை காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பாஜக செய்யுது. அதிமுகவே இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுக அடுத்த மாதிரி பாஜக, எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக வெஸ்ட் பெங்கால் இருக்கோ அதேமாரி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு பாஜக முன்னெடுத்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டணி சேருவோம். கூட்டணி சேர்ந்து பார்த்திங்கன்னா அது உண்மையிலே வந்து எடப்பாடியை பொறுத்தவரையிலும் ஒரு கிளாவராக அந்த முடிவு எடுத்திருக்காரு. அது எனக்கு பர்சனலாகவும் சரி, என் சமூகமும் சரி விரக்தியின் உச்சத்தில் இருக்குது இந்த முடிவு எடுத்து. அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த முடிவு எடுக்கலைன்னு சொன்னால் அதிமுகன்ற கட்சியை கலைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த சின்னத்தையும் கட்சியும் எப்படி சிண்டைக்கிட்ட பிடுங்கி கொடுத்தா மாதிரி இங்கே யார்கிட்டையாவது பிடுங்கி கொடுத்துட்டு தலைமை இவங்க தாங்கியிருப்பாங்க. யார்? பாஜக தலைமை தாங்கியிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து தலைமை தாங்கிறதுக்கு எடப்பாடி விட மாட்டார். இப்போ தலைமை அவர் தான் தாங்கிட்டு இருக்காரு. அமித்ஷா அவர்கள் தான் வந்து சொல்லவே செய்கிறாரு. அப்போ அமித்ஷா அவர்கள் தானே அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து எடப்பாடி தலைமையில் பாஜக இணைஞ்சிருக்கு. அதாவது என்டிஏக்கு வந்து தலைமை தமிழ்நாட்டில் வந்து தலைமையை எடப்பாடி தான். ஆனால் ஒரு கால் எடப்பாடியை தூக்கிட்டு பாஜக நினைக்கிற நபர்கள்கிட்ட சின்னமும் கட்சியும் போயிருந்தா அப்போது வந்து பாஜக தான் இங்கே தலைமை தாங்கியிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அந்த ஒரு சாதுத்தியமான காய் நகரத்தில் வந்து எடப்பாடியை பொறுத்தவரையும் வெற்றி பெற்றிருக்காரு. இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் நோவரானாரா இல்லையா? பார்த்துருப்பீங்க. ஓபிஎஸ் எங்கள் காணாமல் போயிட்டாங்க இல்லையா? சசிகலா விஷயம் காலி ஆயிடுச்சு இல்லையா? செங்கோட்டையன் விஷயம் காலி ஆயிடுச்சா இல்லையா? அப்போ இந்த காய் நகரத்தில் எடப்பாடியினுடைய இந்த காய் நகரத்தில் இது எல்லாம் டோட்டலாக நோவரானாயிருக்காங்க. அப்போது அவர் ஒரு அரசியல் சாணக்கியத்தனமான செயலாக தான் நீங்கள் இது பார்க்கணும். அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி.